ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மார்னிங்கில் அவசர அவசரமாக நம்ம சமைச்சு எடுக்கும்போது ஒரு நல்ல சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக எடுக்கிறதுக்கு, சப்பாத்திக்கு மட்டும் இல்லை ரைஸ்க்கும் சேர்த்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ராஜ்மா வச்சு சூப்பரான காய்கறிகளோடு கூடிய அரோமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு நல்ல கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கர்லேயே செஞ்சிடுறேங்க. குக்கரில் ஆஸ் யூஷுவல் கொஞ்சமாக அதை எண்ணெய் விட்டுட்டு அது கூடவே கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா தாளிச்சிடலாம். எண்ணெயில் ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரியணும். கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். நல்ல ஹாட்டான ஆயிலில் இந்த மாதிரி ஸ்பைசஸ் பொரியும் போது தான் அதோட ஃப்ளேவர் வந்து அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். வெங்காயம் வதங்கும் போது நல்லா கொஞ்சம் தட்டி வச்சுருக்கக்கூடிய பூண்டு அண்ட் இஞ்சி இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதோட பச்சை வாடை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு 2 பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபைபர் ரிச்சாக இருக்கட்டும்னு சொல்லி நல்ல நாட்டுக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காயும் பீர்க்கங்காயும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். காய் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நான் ஊற வச்சு ராஜ்மாவையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 8 hours போல் நல்லா சோக்காக இருக்கட்டும். அதாவது நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ராஜ்மாவையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. அதாவது இந்த காய்கறியோட இந்த மாதிரி கிரைன்ஸும் சேரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு நியூட்ரிஷனிஸ்டான ஒரு ரெசிபி கிடைக்கும் நமக்கு. எப்போதுமே தனியாக காய்கறி செய்யாமல் இந்த மாதிரி ஊற வச்ச ஏதாவது ஒரு தட்டைப்பயிரோ இல்லை ராஜ்மாவோ எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட கறி மசாலா தூள் நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா இல்லைங்க, கறி மசாலா தூள். இந்த மசாலா பொடி எல்லாமே நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். கூடவே நல்ல காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ஃப்ளேவர் ரிச்சாக இருக்குன்றதுக்காக நான் வறுத்து பொடித்த சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து அந்த காய்கறி ப்ளஸ் ராஜ்மாவோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் செய்கிறது, பட் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஆயில்லே அந்த மசாலா வதங்கும் போது பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப என்ரிச்மெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிலில் நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அதை ஒரு கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா திக்காக வேணும்னா கரெக்டாக தண்ணி வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் நீர்க்க வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி குக்கரை மூடி கரெக்டாக நான் வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். 2 விசில் விட்டதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போது 2 விசில் முடிஞ்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நல்ல குக்காகி அதே சமயம் குழையாமலும் வந்திருக்கு. உங்களுக்கு சாதத்துக்கெலாம் இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். சப்பாத்திக்குன்னும் போது இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது திக்காகிடும். பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கை சொல்ல மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய், டேக் கேர். Thanks for watching the recipe. Like, share and subscribe the KrishVas Kitchen.